சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் ரெபல். ஜிவி பிரகாஷ், மமிதா பைஜு நடிப்பில் உருவாயிருக்கும் இந்த படம் ஒரு ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ் பேசுகிற படம் அப்படிங்கிறது ட்ரெய்லர் மூலமாக ரிவீல் ஆயிடுச்சு. இதில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, சமீபத்தில் தமிழ் சினிமாவில் இந்த மலையாள படங்கள் தொடர்ந்து ஹிட் ஆகிட்டு வருது இல்லையா? அதாவது தமிழ் திரையுலகிலும் மலையாள படங்கள் வந்து பெருமளவு வரவேற்பு பெற்றுட்டு வருது. ஸோ இந்த படம் டோட்டலி பேஸ்ட் ஆன் கேரளாவில் நடக்கிற ஒரு சம்பவம் அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்கும் ஒருவேளை அந்த மலையாள லக் அடித்து இந்த படமும் ஒரு நல்ல படமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் ஆச்சு. ஸோ அந்த பில்டப்பை படம் வந்து பூர்த்தி செய்தா. அண்ட் படத்தில் பாலிடிக்ஸாக என்ன பிரச்சனைகள், படமாக எப்படி இருந்துச்சு, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ரெபல் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஆரம்பத்தில் நமக்கு ஒரு நியூஸ் ரீல் மாதிரியான ஒரு விஷயம் வந்து காட்டப்படுது. அதில் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டப்போ கேரளா சேர்ந்த முன்னார் அந்த மக்கள் வந்து தமிழ்நாட்டோட இணையணும் அப்படிங்கிற மாதிரி தான் விருப்பம் தெரிவித்ததாக காட்டப்படுது. பட் கன்னியாகுமரியை ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்கு விட்டு கொடுத்ததுனால மூணாரை வந்து கேரளா அவங்களோடய வச்சுக்கிறாங்க. பட் அந்த மக்களுக்கு ஸ்டில் தாங்கள் ஒரு தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மனசில் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. ஸோ அதுக்கப்புறம் 80களில் நடக்கிற இந்த கதையில் அந்த எஸ்டேட் தொழிலாளர்களோட குடும்பங்கள் அங்கே வந்து மூணாரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜிவி பிரகாஷ் உள்ளிட்ட நண்பர்கள் கூட அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கேரளாவில், அதாவது பாலக்காடில் இருக்கிற ஒரு காலேஜில் வந்து சீட்டு கிடைக்குது. அங்கே எப்படியாவது படித்து முன்னேறி தங்களோட குடும்பங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடணும், இந்த ஒரு தொழிலே செஞ்சுட்டு அதுலேயே முடங்கி கிடக்காம மக்கள் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் அவங்களும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் பாலக்காடு போகிறாங்க. பட் அங்கே டோட்டலாக வந்து மலையாளிஸோட டாமினேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க தான் ஒரு மெஜாரிட்டியான ஒரு குரூப்ஸாக அங்கே இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து தமிழ் மக்களை ஒடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் வந்து காலேஜில் காட்டப்படுது. குறிப்பாக ஜிவி பிரகாசன் நண்பர்கள் குழு ரொம்பவே மோசமாக ட்ரீட் பண்ணப்படுறாங்க. அவங்களுக்கான உரிமைகள், சம உரிமைகள் கூட கிடைக்கப்பட மாட்டேங்குது. ஓணம் பண்டிகையில் வேட்டி கட்டுறது கூட குற்றமாக மலையாளிஸ் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு ராகிங் பிரச்சனை, மொழி பிரச்சனை, இன பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அங்கே வந்து காட்டப்படுது. ஸோ இந்த பிரச்சனைகளெல்லாம் மீண்டு வர அங்கே இருக்கிற அந்த தமிழ் பசங்க என்னெல்லாம் முடிவெடுத்தாங்க, எப்படி ரெபலாக மாறி வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க, அண்ட் தேர்தல் அரசியல், அதாவது மாணவர் தேர்தல் அரசியல் அப்படிங்கிறத எப்படி தங்களுக்கு சாதமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் தான் இந்த ரெபல். படத்தில் யாரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். ஜிவி பிரகாஷுக்கு ஒரு முழுநீள ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறதுக்கான ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்ஷன் அப்படிங்கிற விஷயத்த சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. சன் காட்சிகளை தன்னோட உழைப்பை சிறப்பாகவே கொடுத்துருக்காரு. ரவுத்ரம் அப்படிங்கிற எமோஷன் அவருக்கு நல்லாவே கைகூடி வருது. அண்ட் ஹீரோயின் மமிதா பைஜு பிரேமலூரில் பார்த்த அந்த எனர்ஜி இதில் சுத்தமாக மிஸ்ஸிங். இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பார்ட் டைம் ஹீரோயின் தான் அவங்க ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். அங்கங்கே வந்துட்டு போகிறாங்க, சில பாட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல கேரக்டராகவே காட்டப்படுறாங்க. அந்த ரோலுக்கு உண்டான விஷயத்த பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸில் அவங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. பட் அவங்க ரோல் இன்னும் ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு மைனஸ். அடுத்து வில்லன்களாக வர அந்த காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அமைப்புகளோட தலைவர்களாக வர வெங்கடேஷ் அண்ட் ஷாலு ரஹீம் 2 பேருமே ஒரு கொடூரமான வில்லங்களாக காட்டப்பட்டிருக்காங்க. ஒரு ஒன் டைமென்ஷனில் ஒரு ஒன் நோட்டில் எழுதப்பட்ட கேரக்டர்ஸாக தான் இருக்குது. அவங்க மேலே நமக்கு வெறுப்பு வரணும், ஒரு பயம் வரணும், ஒரு மிரட்சி வரணும். அதை அவங்க பெர்ஃபார்மன்ஸில் ஓரளவு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஓகேவான விஷயம் தான். அடுத்து ஜிவி பிரகாஷோட ஃப்ரெண்ட்ஸாக வர ஆதித்யா பாஸ்கர், கல்லூரி வினோத் 2 பேருமே ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. கல்லூரி வினோத்தோட அந்த கேரக்டர் வந்து இந்த மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸை தாண்டி தனிச்சு தெரியுது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனியும் அந்த காலேஜில் இருக்கிற ஒரு சீனியராக வந்துட்டு போகிறாரு. அவரோட நடிப்பிலும் எந்த குறையும் இல்லை. அடுத்து சுப்பிரமணியம் சிவா ஜிவி பிரகாஷோட அப்பாவை வந்துட்டு போகிறாரு. அவரோட கேரக்டர் ஒரு கம்யூனிஸ்டாக காட்டப்படுது அப்படிங்கும்போது இன்னுமே பொலிட்டிக்கலாக அந்த கேரக்டர்ஸ் நிறையா விஷயங்கள் பண்ணுற மாதிரி, நிறையா முடிவில் எடுக்கிற மாதிரி காட்டியிருக்கலாம். அந்த ஸ்கோப் மிஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். அண்ட் இவங்களை தாண்டி அந்த காலேஜில் வர தமிழ் ப்ரொஃபஸராக கருணாஸ் வந்துட்டு போகிறாரு. அவரோட கேரக்டர் ஒரு முக்கியமான சப்போர்ட்டிங் ஆக்டராக தான் எழுதப்பட்டிருக்கு. பட் அதுக்கு உண்டான நடிப்பை அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னாலுமே இன்னுமே அந்த கேரக்டருக்கும் ஸ்கோப் இருந்திருக்கலாம், கதையில் இன்னுமே ஒரு முக்கிய பங்காற்றிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ரெபல் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் நிகேஷ் இந்த பார்டரில் வாழ்கிற மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை பேசணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதுக்கு மூணார் அப்படிங்கிறத கதைக்களமாக எடுத்திருக்காரு. இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் பார்டரில் நின்றுட்டு அவங்களோட விருப்பத்துக்கும் செயல்படாமல் ஒரு அரசு நிர்பந்தத்தோடு இயங்குகிற மக்கள் அவங்களுக்கான உரிமைக்கும் போராட வேண்டி இருக்குது அப்படிங்கிற அந்த துயரத்தை ஆரம்ப காட்சிகளில் சிறப்பாகவே விளக்குறாரு. அந்த கிராமத்தில் இருக்கிற வரைக்கும் கதை ரொம்பவே பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங்காகவும் அந்த மக்களுக்கு பக்கம் ஆதரவாக நிற்கிற மாதிரியும் இருக்குது. அது வந்து இந்த படத்தில் ஒரு பாசிட்டிவான விஷயம். அந்த வகையில் இந்த ப்ரெமிஸ் அப்படிங்கிறது ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த ப்ரெமிஸ் மட்டும்தான் ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. அடுத்ததாக டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான மூவி தான். சத்யசரவணனோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபி ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அந்த இன்ட்ரோல் பிளாக்குக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்டல் ஃபுல்லாக புகுந்து தமிழ் பசங்க வந்து அடிக்கிற அந்த காட்சிகள் டெக்னிக்கலாக கொரியோகிராஃப் பண்ணப்பட்ட விதம் சிறப்பாகவே இருந்துச்சு. அந்த ஐடியாவும் ப்ரில்லியண்ட்டாகவே எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஸ்ட்ரெச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் நல்லாவும் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி அருண் ராதாகிருஷ்ணனோட சினிமாட்டோகிராஃபியும் சிறப்பான ஒரு பங்களிப்பை ஆற்றியிருக்கு. குறைவான லைட்ஸில்
முக்கால்வாசி டார்க் ஷேடில் வர காட்சிகளுக்கு நல்லாவே உயிர் ஊட்டியிருக்காரு. பட் இந்த படத்தோட பீரியட் செட்டிங்கே கொஞ்சம் கன்வின்சிங்காக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக படம் ஃபுல்லாக ஒரு டோன் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெட் சேப்பியா டோனில். அந்த டோன் மட்டும் கொஞ்சம் செயற்கையாக ஃபீல் ஆச்சு. ஆர்ட் டைரக்ஷனில் சில விஷயங்கள் பண்ண முடியல, கன்வின்சிங்காக அந்த பீரியட் செட்டப்பை காட்ட முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டோன் செட் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் அதர் தன் தட் சினிமோட்டோகிராஃபி நல்லாவே இருந்துச்சு. அடுத்து ஜிவி பிரகாஷ் இசையில் அழகான சதிகாரி அந்த பாட்டு நல்லாவே படமாக்கப்பட்டிருக்கு. பாட்டுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த மாண்டேஜ் சாங் அடுத்தடுத்து இளைஞர்களோட டியூனாக மாறுறதுக்கான வாய்ப்பும் உண்டு அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் ஜிவி பிரகாஷ் ஒரு மாஸ் என்டர்டெய்னருக்கு உண்டான விஷயத்த பண்ணியிருக்காரு. பட் அங்கங்கே இந்த வா அசுரவா பாட்டோட பிஜிஎமும் அண்ட் எள்ளுவய பூக்களை டோனில் ஒரு பாட்டுமே வந்துட்டு போகுது. அந்த ரீஹேஷ் வெர்ஷன்ஸ் மாதிரியான அந்த இன்ஸ்பிரேஷன்ஸை தவிர்த்துருக்கலாம். இன்னும் ஒரிஜினலாகவே ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது மட்டும் ஃபீல் ஆச்சு. அதர் தன் தட் அந்த பிஜிஎம் மாஸ்க்கு உண்டான விஷயத்தை சிறப்பாகவே பண்ணியிருக்கு அப்படிங்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கலாம். ரெபல் படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிச்சயமாக ஒரு ஒடுக்குமுறைக்கு ஆளாகிற மக்களோட நியாயத்தை பேசணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தில்லை. உண்மையாகவே மூணாரில் இருக்கிற மக்கள் அந்த மாதிரியான ஒரு ஒடுக்குமுறையை 80களில் நிச்சயமாக சந்திச்சிருக்கலாம். அதை காட்சிப்படுத்தணுங்கிற முனைப்பு பாசிட்டிவில் சொன்ன மாதிரி உண்மையிலேயே பாராட்டத்தக்கதான். பட் அதை காட்சிப்படுத்துறதுக்காக ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அனைவரையுமே வில்லனாக காட்டுறது எந்த விதத்துலையுமே நியாயம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் வைக்கிற ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா டோட்டலாக இந்த படம் ஃபுல்லாகவே மலையாளிஸுக்கு எதிரான ஒரு வன்மம் நிறைஞ்ச ஒரு படமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த காலேஜில் இருக்கிற மெஜாரிட்டி அவங்க தான், அதில் வந்து மாற்றுக்கிறதுலே. பட் அவங்க எல்லாருமே தமிழ் மக்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க, தமிழ் மக்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு நினைக்கிறது இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் தொடர்ந்து காட்டப்படுது. அதுவும் அந்த 2 காலேஜ் யூனியன் பார்ட்டிஸ் இருக்காங்க. காலேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு எலெக்ஷன் நடத்துகிற அந்த 2 கட்சிகள் இருக்காங்க. அந்த 2 கட்சிகளையும் தலைமை பொறுப்பில் இருக்கிற 2 மாணவர்கள் வந்து காட்டப்படுறாங்க. வில்லங்களாக தான் அவங்க சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. 2 பேருமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் காட்டப்படுது. சைடு கேப்பில் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் கம்யூனிஸ்டையும் சரி, அந்த காங்கிரஸ் ஆட்சியும் சரி 2 பேரையுமே விமர்சிக்கிற மாதிரி தான் படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது படத்தில் கருணாஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து தமிழ்வாதியாராக காட்டப்படுறாரு. அவர் மட்டும்தான் அந்த படத்தில் ஒரு பாசிட்டிவான கேரக்டர். அதாவது அந்த காலேஜ்லேயே ஒரு பாசிட்டிவான கேரக்டர்னா அவர் மட்டும்தான். அவர் தமிழன் அப்படிங்கிறதும் காட்டிடுறாங்க. மீது எல்லாருமே அங்கே இருக்கவங்க வில்லங்கள் தான் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது. அண்ட் இதில் பின்னாடி வேறு ஏதோ அஜெண்டா இருக்குது, இல்லை அவங்க வந்து வேணுனே வில்லனாக காட்டியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு யோசிக்க வைக்குது. அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரு சின்ன பாசிட்டிவான விஷயம் இந்த இடத்துலையும் நம்ம சொல்லணும் அப்படின்னா, அது கருணாஸ் கேரக்டர் சொல்கிற ஒரு ஒற்றை வசனம். அதாவது கொடியோட வண்ணம் நீளமாக இருக்கட்டும் இல்லை சிவப்பாக இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை, கொடி யார் கையில் இருக்கோ அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லுவார். அதாவது கொடியோட கலர் இங்கே பிரச்சனையே இல்லை, கொடி யார் கையில் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த டயலாக் வந்து இந்த படத்தை சொல்ல வர மெசேஜாக கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த மெசேஜை விட்டு வெளியே படம் போயிடுறது தான் நிறைய பிரச்சனையை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நடுத்தரமான, அதாவது ஒரு நியூட்ரலான ஒரு அரசியல் பேசாமல் மொத்தமாக எல்லாருமே கெட்டவங்க அப்படிங்கிறத நிலைநிறுத்த ட்ரை பண்ணது தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாகவும் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆடியன்ஸ் எல்லாருமே தமிழ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், தமிழ் மக்கள் பக்கம் நிற்கணும், மலையாளிஸ் அந்த ஒட்டுமொத்த காலேஜையும் வில்லனாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப திரும்ப அவங்க கொடுமைப்படுத்தப்படுற காட்சிகள் காட்டப்பட்டுட்டே இருக்குது. ஒரு வயலன்ஸ் பான் மாதிரி அந்த காட்சிகள் எல்லாமே லூப்பில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற ஒரு ஃபீலுமே இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு அரை மணி நேரத்துலேயே நமக்கு எல்லாமே புரிஞ்சிருது. அதாவது தமிழ் மக்கள் வந்து அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மலையாளிஸ் எல்லாருமே அவங்களை இல் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. பட் திரும்ப அந்த காட்சிகள் லூப்பில் வந்துட்டே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இது மட்டும்தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு மைனஸான விஷயம். அண்டு ஒரு முக்கியமான கேரக்டர் ஜிவி பிரகாஷோட ஃப்ரெண்டாக காட்டப்படுறது. அந்த கேரக்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனோடனே நமக்கு புரிஞ்சிருது இந்த கேரக்டருக்கு எண்டிங்கில் என்ன நடக்கும், அந்த கேரக்டர் எப்படி போய் முடியும், அந்த பயணம் எப்படி முடியும், அதனால இந்த கதை எந்த அளவுக்கு நகரும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால் ஈஸியாக கணிக்க முடியுது. அதே டெம்ப்ளேட்டில் தான் அந்த காட்சிகள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய மைனஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த லூப்பில் ஓடின காட்சிகள் பத்தாதுன்னு செகண்ட் ஹாஃபில் திரும்ப எலெக்ஷன் உள்ளிட்ட பல விஷயங்கள் காட்டப்படும் போது அந்த பிரச்சார மேடைகளையும் இந்த காட்சிகளை திரும்ப லூப்பில் ஓட விட்டுட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு அந்த காட்சிகளை விலாவரியாக காட்டியாச்சு, அதில் இருக்கிற அந்த கொடூரத்தையும் நமக்கு வந்து வெளிப்படையாக சொல்லியாச்சு. திரும்ப ஒரு வசனமாக அந்த காட்சிகளை வைக்காமல் திரும்பவும் அந்த இடத்துல விஷுவலாக காட்டுறேன்னு சொல்லி ரிப்பீட் மோடில் இந்த சீரியலில் திரும்ப இப்போ தான் போயிருக்கும், ஒரு காட்சி முடிஞ்சிருக்கும், திரும்ப ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காட்சியை ரிப்பீட் மோடில் ஓட வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு லாங்குவேஜில் செகண்ட் ஹாஃபில் இந்த காட்சியை ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கு. அதுவுமே ஒரு நம்மளை வந்து ஒரு நெருடலுக்கு தள்ளுது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக மமிதா அங்கே இருக்கிற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணாக காட்டப்படுறாங்க. அவங்களுக்காக தேர்தலில் நிற்கிற பெண்ணாகவும் அவங்க தான் காட்டப்படுறாங்க. பட் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அவேர்னஸ்லாம் பெருசாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை தான். பட் ஸ்டில் ஒரு பெண்களை அவமானப்படுத்திய ஒரு கட்சியில் அவங்க வந்து போட்டியிடுறாங்க அப்படிங்கிறதே ஒரு நெடுலாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க தான் அந்த ஒட்டுமொத்த காலேஜ்லேயும் மலையாளிஸ்லேயும் ஒரு நல்ல பெண்ணாக காட்டப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர், அப்படி எழுதப்பட்ட ஒரு கேரக்டர் இந்தளவு கூட ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அவங்களுக்கும் வந்து ஹீரோ வந்து கிளாஸ் எடுத்து இவங்க இப்படிலாம் பண்ணாங்க, அந்த கட்சியில் போய் நீ நிற்கிறியே அப்படிங்கிற மாதிரியான
வசனங்களோட விளக்குனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வருது. அண்ட் ஹீரோஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணப்பட்டு ஒடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்குமே அந்த புரிதல் வருது அப்படிங்கிறது ரொம்ப செயற்கையாகவும் அந்த கேரக்டருக்கு உண்டான நம்பகத்தன்மையும் குறைச்சிருது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, சன் காட்சிகள் நல்லா எடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து மாற்றுக்கிறதுலே அந்த சன் காட்சியில் ஒவ்வொரு ஃபினிஷிங்குமே ரொம்ப ஹீரோயிசம் பில்டப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா ஸ்லோ மோஷனை போட்டு தாக்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு படம் 2.5 மணி நேரம் ஓடணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டை வச்சுட்டு எடிட்டர் வெற்றிகிருஷ்ணன் வந்து நிறையா ஸ்லோமோவை உள்ளே போட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவு ஒரு மாஸ் பில்டப் வேணும்னாலே ஸ்லோ மோஷன் அவசியம் அப்படிங்கிற ஒரு கிராமரில் தான் இந்த படமே எடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் எந்த அளவுக்குன்னா, அந்த முன்னாடி ஒரு ஸ்ட்ரெச் வந்து ஒரு பாசிட்டிவாக சொன்னாலே ஒரு வயலன்ஸ் காட்சி வந்து எடுக்கப்பட்டுச்சு ஒரு ஹாஸ்டலில் அப்படின்னு சொல்லி, அந்த காட்சி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பில்டப் ஷாட் வைக்கணும்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் ஒரு கிரவுண்டில் இருக்கிற ஒரு மேடையில் அவங்க வந்து ஏறி நிற்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் உண்மையாகவே நீ அங்கே போய் நில்லுப்பா அப்போ தான் ஹீரோயிசம் பில்டமாக இருக்கும்னு சொல்லி எடுத்த மாதிரி ஒரு ரொம்ப செயற்கையாகவே அந்த காட்சி இருந்துச்சு. அதையுமே தவிர்த்துருக்கலாம். இந்த மாதிரியான ஃபிலிம் லாங்குவேஜ், இந்த மாதிரியான கிளீஷேஸ் எல்லாம் தமிழ் சினிமா சமீபமாக அவாய்ட் பண்ணிட்டு வருது அப்படின்னு நினைக்கிறேன். திரும்பவும் அந்த ஒரு பேக் டு த பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு மைனஸ். ரெபல் படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, நிச்சயமாக அந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட கதையை பேசணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல அது இன்னும் பொலிட்டிக்கல் அவேர்னஸோட இன்னும் சரியான பார்வையில் அணுகிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஒட்டுமொத்த இனத்தையும் ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்தையும் குற்றவாளி ஆக்காமல் அங்கே இருக்கிற பிரச்சனை என்ன, அந்த காலேஜில் நடக்கிற ஏன் அந்த மாதிரி பார்க்குறாங்க உள்ளிட்ட விஷயங்களையும் அந்த ரூட்டையும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு இனிமேல் ஒரு நியூட்ரலான பார்வையில் இந்த கதையை இருந்தால் ஒரு நல்ல படமாக இருந்திருக்கும். ஃபிலிம் லாங்குவேஜ் கூடி வந்த அளவுக்கு ரைட்டிங் லாங்குவேஜ் கூடி வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வியூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.